எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நிறையா பேர் வந்துட்டு என்னோடய பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் வந்து இந்த வருஷம் பொங்கல் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணலை பர்சனலாக எங்கள் வீட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் யூஎஸில் பொறுத்தவரை அது வீக்கெண்டு பொங்கல் வந்தால் தான் இங்கே உள்ள எல்லாருக்குமே அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் வீக் டேஸில் வந்தது, டியூஸ்டே வந்தது. ஸோ அதனால் அது ஒரு பொங்கலாகவே நமக்கு தெரியாது. எல்லோரும் ஆஃபீஸ் போயிடுவாங்க, ஸ்கூல் இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் அதனால் நாங்கள் இங்கே இருக்கிற சான் ஆண்டனியோ தமிழ் சங்கம் மூலமாக இங்கே ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் நடந்தது. ஸோ அது எப்போயுமே வீக்கெண்டு தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து என்னோடய பையன் ஹரி வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தான். ஸோ அதுக்கு அந்த செலிப்ரேஷன் எப்படி போச்சு, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டோம். நைட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு படுக்க வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சா, அதனால் காலையில் எங்கள் வீட்டுக்காரும் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சீரியல் அவர் கொடுத்துட்டார் வச்சு. பட் என்னை வந்து எழுப்புனார். டைம் என்னன்னு கேட்டால் 10:30. அப்புறம் ஐயையோ நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு ஃபஸ்ட்டு பசங்களெல்லாம் குளிக்க வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி வந்து அவனே குளிச்சுப்பான். அப்புறம் ஆதிரனும் மீனாட்சியும் குளிக்க வச்சாச்சு. மீனாட்சிக்கு வந்து இந்த பட்டு பாவாடை வந்து கலாஸ்கோச்சரில் ஸ்டிச் பண்ணது. என்னோடய அப்பா வந்து இது 1 இயருக்கு முன்னாடியே வந்துட்டு நான் மீனாட்சிக்கு வந்து கலாஸ்கோச்சரில் அவரே ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தது. ஸோ அது ரொம்ப நாளாக போடவே இல்லை. கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் போடவே இல்லை. ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் இருக்கும் அவங்க வாங்கி கொடுத்து, நான் போடவே இல்லை. ஸோ இந்த பொங்கலுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வச்சுருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் ஹரி குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கேட்டான், ஸ்ட்ராபெரி. ஸோ நானே வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நைஃப் வந்து இது ரொம்ப ஷார்ப் இருக்காது அவன் வச்சுருக்கிறது. ஸோ கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி தான், அதனால் பயம் இல்லை. அவனே கட் பண்ணிப்பான் மேக்ஸிமம் அந்த நைஃப் வச்சு. ஸோ அவனே கட் பண்ணி 3 பவுல் எடுத்துகிட்டு ஆதிரன் அண்ட் மீனாட்சிக்கும் தனித்தனியாக பவுல் வச்சு அவங்களுக்கும் போய் கொடுத்துட்டான். ஆக்சுவலாக முந்தின நாள் வால்மார்ட் போயிருந்தோம், ஒரு ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் லாஸ்ட் மினிட்ல ஒன்று வாங்குறதுக்காக. அங்கே போனப்போ இந்த இது சும்மா பார்த்தோம். இது விட்டமின் இ ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா $1 தான் இது. நான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்லை ஃபேஸ் மாஸ்க் எதுவுமே. சரி இது என்னன்னு தான் பார்ப்போமே, நிறைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கேன் நான். ஸோ அதனால் சரி இது ஒரே இது ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இது அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை ரீட் பண்ணிவிட்டு அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10 நிமிஷம் வச்சுருக்கணும் அப்படின்னாங்க. பட் எனக்கு டைம் எல்லாம் 10 நிமிஷம் இல்லை. நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் தான் வச்சுருந்துருப்பேன். ஸோ இதை எடுத்துகிட்டு நல்லா வந்து கோல்டு வாட்டரில் வந்துட்டு மூஞ்ச கழுவிக்கலாம். நல்லா ஹாட் வாட்டர் ஏதாவது நல்ல தண்ணியில் வந்து நல்லா கழுவிக்க சொல்லி அதில் போட்டிருந்தது. ஸோ அது கழுவிட்டு பார்த்தா கொஞ்சம் லைட்டாக பிரைட்டாக இருந்தது ஃபேஸ். எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் எனக்கு அவ்வளோவா எதுவும் தெரியலை அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்டு வீட்டில் எல்லாம் கிளம்பிட்டாங்க. சரி வேகமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ட்ரையர்லாம் போட்டுட்டு மீனாட்சிக்கு வந்து லாஸ்ட்டாக நம்ம மேக்கப் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அவளுக்கு தலை சீவி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து முடிய போச்சு. ஸோ அவளையும் கூப்பிட்டு அவளுக்கு வந்து இந்த மாதிரி பட்டுப்பாவாடை சட்டைக்கு 2 ஜடை குடும்பி போட்டு விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 குடும்பி போட்டு அதில் அழகாக வந்து கொஞ்சம் பூவை கட் பண்ணி அதை ரவுண்டாக வந்து அவளுக்கு 2 குடும்பிலையும் பூ வந்து ஹேர் பெயின் வச்சு நல்லா குத்தி விட்டுட்டேன். ஸோ ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க கார் கொஞ்சம் பெரிய கார், 7 சீட்டர் கார். அதனால் ஹரி ஆதிரன் கிளம்பி ரெடியாக இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் வந்துட்டு அனுப்பி விட்டாச்சு. அவங்க பசங்களோட சேர்ந்து
அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு இருந்துப்பாங்க அவங்க நல்லா விளையாண்டிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பினோம். காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடல, டீயும் குடிக்கலையா, டீக்கு வச்சு டீ பவுடரில் ஸோ காஃபி குடிக்கலான்னு பால் வச்சா பால் வந்து ரொம்ப வந்து சுண்டிருச்சு. ஸோ அதனால் திரும்ப கொஞ்சம் பால் வச்சு கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்க சொன்னேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதை அப்படியே குடிச்சிட்டு வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் எதுவும் சாப்பிடல. அங்கே வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நானும் எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிடல, பசங்களுக்கு மட்டும் சீரியல் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஏன் அப்படின்னா அங்கே வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வந்து ப்ரொசீஜர் வச்சுருந்தாங்க அங்கே சான் ஆண்டனியோ தமிழ் சங்கத்தில். என்ன அப்படின்னா எப்போயுமே வந்துட்டு காலையிலே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ லஞ்சுக்குன்னு தனியாக ஒரு 12:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா 11:30 to 12:30 லஞ்ச் டைம் முன்னாடியே வச்சுருந்தாங்க. லஞ்ச் டைம் முடிச்சுட்டு தான் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் லஞ்ச் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கனால நம்ம காலையில் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் லஞ்சை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து டெம்பரேச்சர் வந்து அன்றைக்கி நைட்லேருந்து ட்ராப் ஆகுது. ரொம்ப கோல்டாக மைனஸ்லலாம் போகுது அப்படின்ட்டு வெதர் ரிப்போர்ட்டில் பார்த்தோம். அதனால் அந்நேரம் வந்து கொஞ்சம் வெயில் அடித்ததுனால ரொம்ப குளிர் தெரில. அதனால் ஜாக்கெட் எடுத்து காரில் வச்சுக்கலாம், வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு மட்டும் போட்டு விட்டாச்சு. நான் வந்து எடுத்து காரில் வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த ஈவெண்ட் நடக்கிற இடம், ரொம்ப டிராஃபிக்லாம் கிடையாது. ஸோ டக்குன்னு போயிடலாம். ஆப்போசிட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா டவுன் டவுன் ஏரியா. ஸோ ஆப்போசிட்டில் வந்துட்டு கார் பார்க்கிங் ஏரியா பக்கத்துலேயே இருந்தது. ஸோ கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்தே வந்து நம்ம ஈவெண்ட் இருக்கிற பில்டிங்க்கு வந்து போயாச்சு. பொம்மை குட்டி குளிர்தா மீனாட்சி? ஸோ இதுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே வந்துட்டு முன்னாடியே நாங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கியாச்சு. அதனால் முன்னாடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வாலண்டியர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஆல்ரெடி ஆன்லைனில் டிக்கெட் வாங்கினவங்களுக்கு ஒரு பேண்டு கொடுப்பாங்க. இல்லை நம்ம அங்கே போய் ஸ்ட்ரெயிட்டாக வேணால் போய் நம்ம டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ வாலண்டியர்ஸ் வந்து அங்கங்கே இருந்தாங்க. அவங்க வந்து நமக்கு எதாவது ஹெல்ப் வேணும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அவங்கக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி ஸ்ட்ரெயிட்டாக போய் சாப்பிட போயிடலாம், லேட் ஆகிடுச்சு, ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண டைம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜு தான், ஏன்னா இது பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னால ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜு தான் அன்றைக்கி வந்து இருந்தது. இதே தீபாவளினா நான்வெஜ் இருக்கும், வெஜ் இருக்கும். ஸோ பொங்கல், வடை, வெஜ் பிரியாணி, அப்புறம் வந்துட்டு இந்த கொத்து பரோட்டா, சில்லி பரோட்டான்னு நினைக்கிறேன், அது தயிர் சாதம், ரச சாதம், அந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பாடு. ஸோ அது நான் போயிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தேடினேன். ஸோ அவங்க ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லோரும். அப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நானும் போய் ஜாயின் பண்ணி லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு வேகமாக வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த ரூமுக்கு வந்துட்டு எல்லாருமே போயிட்டோம். என்னங்கண்ணா ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி பொங்கல் டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே நின்று எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நம்மளை இப்போயே எடுத்துடலாம், அப்புறம்னா மறந்துடும், இல்லை நம்ம எடுக்க முடியாது சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே நின்று ஒரு ஃபேமிலி பிக்சர் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டோம். அங்கேயும் வந்து என்ட்ரன்ஸில் வாலண்டியர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, நம்ம வந்து அந்த பேண்டு போட்டிருக்கோமா இல்லை அது வந்து நமக்கு எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து வாலண்டியர்ஸ் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் எல்லாமே ஆட்கள் இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஓரமாக உட்காந்தா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமாக தான் இருந்தோம். நாங்கள் சீட்டு கிடைக்கல. பட் போக போக கொஞ்சம் முன்னாடி காலியாக நாங்கள் சீட்டு மாறி உட்காந்தோம்.
ஸோ எல்லா ப்ரோக்ராம் இந்த டான்ஸ் வந்து குட்டி குட்டி கிளிப்பாக தான் நான் போட்டிருக்கேன். ஃபுல் சாங்ஸ் அல்லது ரொம்ப லென்த்தாக ஒரு சாங் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் எடிட் பண்ணலை. ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் வரும் சாங்ஸ். மோஸ்ட்லி இந்த இளையராஜா சார் சாங்ஸ் எல்லாம் காப்பிரைட் வரும். ஸோ அதனால் ஃபுல் சாங்ஸ் எல்லாம் போடலை, ஃபுல் டான்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. மோஸ்ட்லி குட்டி குட்டி கிளிப்ஸாக வந்து எல்லா டான்ஸ் ப்ரோக்ராம்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் ஆட் பண்ணி எடிட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட டான்ஸ் வந்து எந்த டைமில் வரும் என்ன வரும்னு முன்னாடியே வந்துட்டு கோரியோகிராஃபருக்கு வந்து அந்த லிஸ்ட்டு வந்துடும். ஸோ அதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோன்னா டான்ஸ் வர்றதுக்கு ஒரு 4-5 சாங்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மேக்கப்போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப மேக்கப்லாம் இல்லை, கொஞ்சம் கம்மியான பசங்க பொண்ணுங்க டக்குன்னு ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சாங்ஸ் முன்னாடியே வந்துட்டு நாங்கள் எந்திரிச்சு பின்னாடி க்ரீன் ரூமுக்கு வந்துட்டு போயிட்டோம். அஷ்மா எங்க ட்ரெஸ் எல்லாம் மென்னா போறீங்களா? என்ன எப்படி எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. உள்ளபடி வழி இல்லையா போறதுக்கு? ஸோ பசங்களை எல்லாத்துக்குமே ட்ரெஸ் காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக மேக்கப் போட உட்கார சொன்னோம். ஹரிக்கு வந்து எப்போயுமே மேக்கப் போடுறதுக்கு பிடிக்காது. ரொம்ப வந்து தொல்லை பண்ணுவான் மேக்கப் போடணும் அப்படின்னாலே. வேண்டாம்பான், அடம்பிடிப்பான். நம்ம கொஞ்சம் ஹார்ஷாக சொன்னால் தான் உட்காந்து போடவே ஸ்டார்ட் பண்ணுவான். இல்லைனா வந்துட்டு போடவே முடியாது அவனுக்கு. இதெல்லாம் அப்படியே ஓரமாக கால் தள்ளி கீழே போய் ஸோ அதுக்கப்புறம் சில பேரண்ட்ஸ் வந்து பேக் ஸ்டேஜில் நின்றுக்கிறதா பிளானு. நானும் இன்னொரு சில பேர் வந்துட்டு ஃப்ரண்டில் போயிட்டு டான்ஸ் வந்து வீடியோ எடுக்கலாம், கொஞ்சம் பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வந்து கீழே போயிட்டேன், ஸ்டேஜுக்கு முன்னாடி நின்றுட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டேன். இங்கிட்ட சைடு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒரு சைடு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடு நின்று வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குரூப் ஃபோட்டோலாம் அவங்களுக்குள்ள அந்த கிட்டார் மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா, அதை வச்சு நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பசங்களுக்கு வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த பசங்களை விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் பசங்களை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது. இந்த அண்ணா தான் வந்துட்டு எங்களுக்கு பசங்க எல்லாருக்குமே கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்தாங்க, கவி அண்ணா. கஸ்தூரி, இன்னைக்கு காலையில என் பையன் ஒண்ணு கேட்டான். என்னப்பா ரொம்ப அவசரமா கிளம்பி எல்லாரும் வேகமா கிளம்புறமே, எங்க போறோம் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன் அவன்கிட்ட, டேய் நம்ம சாக்ஸ் பொங்கல் ஃபங்க்ஷன் போறோம்டா அப்படின்னு சொன்னேன். ஒரு நன்றி.
இப்போ வந்து நம்ம சாக்ஸ் குழுவோட பைலா ரிலேட்டடாக ஒரு அப்டேட்டான ப்ரோக்ராம் ஜிபிஎம் பார்த்துருக்கீங்க. பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஸோ மாற்றம் ஒன்றே மாறாததுன்ற மாதிரி தான். Anade Juniors choreograph Kaviyarasan Anbalagan. Let's welcome the team. சூப்பரா இருக்கு. சம ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸாக தான் வந்து ப்ராக்டிஸே பண்ணாங்க. பசங்களை வந்து மேனேஜ் பண்ணி ஆட வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய வேலை. ஸோ பரவாயில்ல, 2 வீக்ஸ்லேயே வந்துட்டு அந்த அண்ணா வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு பசங்களை சூப்பராக ஆட வச்சிட்டாங்க ஸ்டேஜில். ஸோ டான்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெளியே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ஸ்டேஜில் வச்சே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ட்ராஃபி வந்து ஒரு பெரிய கிஃப்ட் பேக்கில் எல்லாருக்குமே வச்சு கொடுத்துருவாங்க. கூடவே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பாக்கெட், ஒரு ஜூஸ், அப்புறம் சிப்ஸ் பாக்கெட் வச்சு ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ட்ராஃபியில் பார்த்திங்கன்னா அந்த பசங்களோட நேம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம முன்னாடியே வந்து பசங்களோட நேம் வந்து கொடுத்துருப்போம் ஆல்ரெடி. ஸோ அவங்க நேம் வந்து அதில் பிரிண்ட் பண்ணி ட்ராஃபி கொடுப்பாங்க. தெரியும் இறங்கு. ஸோ அப்படியே அங்கே நின்று நிறையா கப்புள்ஸ் ஃபோட்டோ, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு அவங்களுக்குள்ள அப்படியே நின்று ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு அப்புறம் பசங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் உடனே பண்ணி விட்டுட்டு அடுத்து கொஞ்சம் ப்ரோக்ராம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி போயாச்சு. Mala
ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து பாட்டு பாடுற அந்த குரூப்ஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்து மாற்றி மாற்றி அவங்க வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஸோ ஆதிரன் வந்து நல்லா தூங்கிட்டான். அதுக்கப்புறம் மீனாட்சி வந்து கீழே இறங்கி மேலே வந்து ஏறி நடந்து ஒவ்வொருத்தவங்கிட்ட போயிட்டு விளையாண்டுட்டே இருந்தான். ஸோ ஒரு 5:30 போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, வேகமாகவே இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டின்னர் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வெளியே வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. பட் நாங்கள் போகிறதுக்குள்ளே வந்துட்டு ஆல்ரெடி வந்து வெங்காய பக்கோடா, டீ கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் போகும்போது ரெண்டுமே ஆல்ரெடி டீ கொஞ்சம் முன்னாடி காலி, பட் வெங்காய பக்கோடாவும் காலி. பட் வெங்காய பக்கோடா நாங்கள் போனோம், கொஞ்சோண்டு கிடச்சிது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது நல்லா இருந்ததுனால என்னமோ ஃபஸ்ட்டு வாங்கினவங்கலாம் அடுத்தடுத்து வாங்கி நிறையா அப்படியே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா நம்ம நல்லா இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் கடைசியாக வந்தவங்களுக்கு அது கிடைக்கல. அந்த குளூர்லேயே வந்து அந்த பக்கோடா நமத்து போகாமல் இருக்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் போய் காஃபி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு 6 o'clock போல் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்தது, என்னோடய பையன் அப்புறம் கிட்ஸ் எல்லாருமே எப்படி டான்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.